எக்க பஸ் வந்துருமாக்க? அம்மா வந்துரும்மா. வார நேரம்தான் 6 மணிக்கே அலப்பறையை கொடுத்து எழுப்பி என்னை கொண்டாந்து பாதி தூக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு பஸ் வந்துருமா. நான்லாம் சும்மாவே 10 மணிக்கு எந்திப்பேன் முட்டி. இன்னைக்கு லீவு நாள் வேற. என்ன வசந்தி அக்கா, இன்னைக்கு ஒரு நாள் முழிச்சா என்ன உங்களுக்கு? இன்னைக்குதான் குந்தவை குரூப் 2 பரீட்சை எழுத போறா. ஆமா, போறப்போ உங்க மூஞ்சிலே முழிச்சிட்டு போவேன். நல்லா உறங்கிக்கிட்டு நிக்கிய, நல்லா முழிங்கக்க. ஆமா, இவ குரூப் 2 பரீட்சை எழுதி வேலை கிடைச்சிட்டா சம்பளத்தை மட்டும் என்கிட்ட தந்துருவா பாரு. நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. என்னக்க அங்க முணுமுணுப்பு? ஒன்னும் இல்ல குந்தவை, நீ நல்லா படிச்சிருக்கியா? எத்தனை மணிக்கிட்டி உள்ள நிக்கணும்? ஏக்கா 9 மணிக்கெல்லாம் உள்ள நிக்கணுமா? இல்லைன்னா கேட்டை இழுத்து அடைச்சு போடுவாவ. ஏன் வசந்தி, லட்சுமி அக்கா நீங்க எங்க? இந்த 8 மணி பஸ் போயிட்டோ? இல்ல போவலக்க, அதுக்கு தான் நாங்களும் நிக்கோம். என்ன லட்சுமி அக்கா 6 மணிக்கே பேப்பரும் கையுமா எங்க கிளம்பிட்டிய? சந்தைக்கா? ஏட்டி விடியாமையா சந்தைக்கு போவேன்? நான் குரூப் 2 பரீட்சை எழுதலாம் போறேன். என்னக்கா சொல்லுதிய? ஆமா வசந்தி, முன்னெல்லாம் வருஷம் எழுதிக்கிட்டு இருந்தேன், நடுவுல விட்டுட்டேன் பத்தியா. இந்த வாட்டி போட்டிருந்தேன், 15 வச்சிருந்தேன் பரீட்சைக்கு. லட்சுமி அக்கா குந்தவையும் பரீட்சை எழுத தான் போறா. அப்படியா வசந்தி? எனக்கு அந்த சிபி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல போட்டிருக்காவ. இவளுக்கு எங்க போட்டிருக்காவ? லட்சுமி அக்கா நெசமாவா சொல்லுதிய? இன்னமும் எழுதிக்கிட்டு இருக்கிய? அப்போ உன் நிலைமை, நீனும் இப்படித்தான் எழுதிக்கிட்டே இருப்பிய குந்தவை? சும்மா இருங்கக்க, இந்த வாட்டி பாஸ் ஆகணும்னு நல்லா படிச்சிருக்கேன். நானும் அப்படிதான் நினைச்சு ஒவ்வொரு வாட்டியும் படிக்க குந்தவை. ஆனா எப்படியோ மார்க் போயிடுது. ஏக்க அந்த பஸ் வந்துட்டான். ஆமா வந்துட்டு. வாங்க, இதுல போனா தான் உண்டு 9 மணிக்கு உள்ள போக முடியும், இல்லைன்னா வெளியில தான் நிக்கணும். எப்போ ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. எக்க நான் வெளியிலே பார்த்துட்டேன், 6வது நம்பர் ஹால் தான். நான் போய் பரிச்சை எழுதிட்டு வாரேன். உங்களை உள்ள விட மாட்டாவ, நீங்க வெளியிலே இருந்துக்கோங்க. உள்ள விட மாட்டாவளா? வெயில்ல கிடந்து காயவா? அதாம்க்க ரூல்ஸ். ஒரு 3 மணி நேரம் இருங்கக்க, வந்துடுறேன். ஆமா வசந்தி, உள்ள வர முடியாது, நான் பாத்துக்கிறேன். நானும் அவளும் ஒரே ஹால் தான். அப்படியாக்க, சரி போய் எழுதிட்டு வாங்க. சரி ஏட்டி உமா, வெளியே வா. பானிபூரி வெள்ளரிக்கான்னு ஏதாவது நிற்கும், நம்ம வாங்கி தின்னுக்கிட்டு இருப்போம். குந்தவை பெல் அடிச்சாச்சு, போமா. வாங்க முள்ளுக்கரண்டி. இங்கேயும் வந்து மானத்தை வாங்காதட்டி, ஒழுங்கா லட்சுமின்னு கூப்பிடு. சாரி லட்சுமி அக்கா, வாங்க போவோம். என்ன கொஸ்டினே வித்தியாசமா தெரியுது. நம்ம பாஸ் ஆனாக்குள்ளதான். படிச்ச கொஸ்டின் மாதிரியே தெரியலையே. சரி, என்னத்தையாவது ஏபிசிடிய போட்டு வைப்போம், லக் இருந்தா வேலை கிடைக்கி. ஐயா இது என்ன கேள்வி? தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வந்த வேட்டியா? இதெல்லாம் எங்கிருந்து எடுக்காவ? சோப்பு பூல பச்சை லைட் அடிச்சா என்ன கலர் வரும்? இந்த கேள்விலாம் எங்க இருந்து இருக்காவ? அது என்ன கலர் வரும்? இன்னைக்கு பார்க்க பூவும் வச்சுட்டு வரலையே. சரி, எதையாவது போட்டு வைப்போம். இன்னும் 1 hour இருக்கு. எக்ஸாம் எல்லாரும் ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. இந்த வேட்டி கொஸ்டினுக்கு கூட கரெக்டாக ஆன்சர் எழுதாட்ட கேவலமாக போயிருமே. ஏதாவது ஐடியா பண்ணும். சார் ஒரு நிமிஷம் சார். என்னம்மா, என்ன வேணும்? சார் ஒரு நிமிஷம் ஃபோன் தாங்க சார். இம்மா இது எக்ஸாம் ஹாலு, ஃபோன்லாம் அலோடு கிடையாது. சார் ஃபோனு கூட தர வேணாம் சார், நான் எதுவுமே அதில் பார்க்க மாட்டேன். நம்பர் சொல்லுதேன், அதை மட்டும் போட்டு தாங்க சார். வீட்டில் எங்கள் மாமியாருக்கு ஒரு மாத்திரை கொடுக்கணும், அது மறந்துடும் போடுறதுக்கு. அது ரெகுலராக நான் தான் சார் கொடுப்பேன். அதை இன்னைக்கு வேறு இடத்துல மாற்றி வச்சேன் சார், எங்கள் மாமியார்கிட்ட சொல்ல மறந்துட்டு. போட்டு தாங்க சார். என்னம்மா உன்னோட? இரு போட்டு தாரேன். நம்பரை சொல்லு. 48 000 71 84 சார். இந்தாம்மா, உன் கையிலலாம் தர முடியாது, நானே பிடிச்சிருக்கேன், பேசு. ஹலோ மாமா. உங்கள் மாமியாருக்கு தானே போன் அடிச்சிருக்கேன்னு சொன்னேன். என்ன மாமாங்க? எங்கள் மாமி போன எங்கள் மாமா கையில் தான் சார் இருக்கும். ஹலோ மாமா, இது எங்கள் தாய் மாமா சார். ஏம்மா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம், என்னன்னு சொல்லிட்டு வைமா. மாமா, நான் சின்ன குழந்தையா இருக்கப்போ தாலாட்டு படிக்கையில் என்ன வேட்டி உடுத்திட்டு வந்திய? எல்லாம் துவைச்ச வேட்டி தான். துவைச்ச வேட்டியா? சரி மாமா. சார் நன்றி சார், பேசிட்டேன். சரிம்மா, ஒழுங்கா எக்ஸாம் எழுது. துவைச்ச வேட்டி தான் உடுத்திட்டு வந்தேன்னு மாமா சொல்லுது. அப்போ துவை வேட்டி.